ரைட். திரவ எரிபொருளை தகனமுடைய செய்து தொடர்ச்சியாக சீரான வீதத்தில் வெளித்தள்ளுவதன் மூலம் புறப்படும் உந்து விசையை காரணமாக மேல் நோக்கி மாற ஆரம்பத்துடன் இயங்கும் 5 தர 15 கிலோகிராம் ராக்கெட் ஒன்று தரையிலிருந்து ஏவப்படுகின்றது. இது ஏற்கனவே ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி மாதிரி. ஆனா அந்த கேள்வி மாதிரி முழுமையா இல்லாம மாற்றப்பட்டிருக்கு. இது இந்த மொத்த திணிவு உங்களுக்கு திறப்பட்டிருக்கணும்னு சொன்னா 5 தர 15 கிலோகிராம். இது இந்த முழுமையான திணிவு. அந்த எரிபொருளோட சேர்த்து வர மொத்த திணிவு 5 தர 15 கிலோகிராம். ஓய்வில் இருந்து ராக்கெட் இயங்க ஆரம்பித்து 40 செகண்ட்களில் 1 கிலோமீட்டர் குத்தியரத்தை அடையும் அதே கணத்தில் பொருள் ஏ ஆனது ராக்கெட்டில் இருந்து சுயாயனமாக விழுகின்றது. வளமையா ராக்கெட் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கே சில சில பார்ட்ஸ் கலண்டு விழும். அது பார்ட்ஸ் கலண்டு விழுறது அத ராக்கெட்டின் சேதாரம் இல்லை. அது அந்த சில பார்ட்ஸ் இடையில போய்க்கே கலண்டு விட்டு போகும். அது ஏன்னா கடைசி கட்டம் போய்க்கு ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் மேல போய்கொண்டிருக்கு. சரியா? யூடியூப் வழியா நீங்க அந்த அனிமேஷன் படத்தை பார்த்தா ராக்கெட் போய்கொண்டிருக்கு சில தேவையில்லாத பார்ட்ஸை கலட்டி விட்டுக்கிட்டு போகும். ஆரம்பத்துல போறதுக்கு சில பார்ட்ஸ் தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன அப்புறம் அந்த பார்ட்ஸ்கள் தேவைப்படாது. அந்த தேவைப்படாத பார்ட்ஸ்களை கலட்டி விட்டுரும். அப்படி கலட்டி விடுற பார்ட்ஸ் தான் மிகப்பெரிய திணிவா இருக்கும். அப்ப அந்த திணிவுகள் ஆக்கள் இந்த மண்டைக்கு மேல விழுந்து மண்டை உடைஞ்சா சாகக்கூடாதுக்காக அந்த திணிவுகளோடையும் ஒரு பரசுட் போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த திணிவு பரசுட்டோட வந்துறாங்க இருந்த ஒரு சிலோவான வேகத்தில் எங்கேயும் காடுகளுக்கு அல்லது கடலுக்கு போய் தான் விழும். ஒரு ராக்கெட்ல இருந்து கலண்டு விழுற பொருள் மிகப்பெரிய திணிவா இருந்தா அதுக்கு என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னா கட்டாயம் ஒரு பரசுட் போடுவான். சின்ன சின்ன திணிவுகளா இருந்தா பிரச்சனை வராது. பெரிய திணிவுகளா இருக்கே நடக்கும்னு சொன்னா அதுக்கு ஒரு பரசுருண்டை போட்டு தான் கடைசியில விளவிடப்படுறது. சரியா? பரசுருண்டை போடப்படுறது. ஆக அந்த மாதிரி இருக்கும். இப்ப ஒரு ஏ என்ற ஒரு பார்ட் தான் கலந்து விட சொல்லப்படுறது. கணிப்புகளுக்காக தகனமடைந்த எரிபொருளின் திணிவை புறக்கணிக்குது. சரியா? சேர்ந்து பேப்பரை பாருங்க. ஒரு பேப்பர் அங்க உருவாக்குவாங்க. இப்ப முதலாவது கேள்வி, ரொக்கெட்டில் துளைப்படும் விசைகளை குறித்து பெயரிடுக. இந்நோக்கத்துக்காக திறப்பட்ட ஒரு ஒன்றை பிரதி செய்க. ரொக்கெட்ல ஒளிப்படுற விசையை நாங்க குறிச்சு காட்டணுமா இருந்தா ரொக்கெட்ல ஒளிப்படுற விசையை குறிச்சு காட்டணுமா இருந்தா ஒன்று எரிபொருளை தகனமுடைய செய்து கீழே சொல்றதால எரிபொருளுக்கு என்ன விசையை கீழே கொடுக்குதோ சமணம் எதிரமான மரதாக்க விசை ரொக்கெட்டுக்கு மேல் நோக்கி வரும். அந்த விசை ஒன்றை குறிச்சு காட்டணும். எரிபொருளால் ரொக்கெட்டுக்கு வர விசை. சரியா கபிசான்? அதே நேரம் இவற்றை நிறைந்த பெருமானம் கீழே இருக்கு. அந்த நிறைந்த பெருமானத்தையும் குறிச்சு காட்டணும். எரிபொருளால மேலே இவருக்கு விசை வரும். எரிபொருளை வாக்குற விசை கேட்கல. எரிபொருளை கீழே எங்கட வீட்டில் என்ன காணில சூமுல போட் தெரியல வாக்குற. தெரியுதா சூமுல போட்? தெரியல என்ன பேசாம இருக்கிறாங்க போட் தெரியல. லூசு. போவார். ரைட். திங்கால கீற படத்தைய போட் தெரியுதானு சார்? சரியா? எரிபொருளை தகர முடிய செய்தான் மேல போதா இருந்தா எரிபொருளால
எரிபொருளுக்கு என்ன விசையை கொடுக்குதோ சமணி எதிர்மான மரதாக்க விசையப்பன் மேல் நோக்கி ரொக்கெட்டுக்கு வரும். அப்ப அந்த விசையை எஃப் பண்ணு குடிச்சா அடுத்தது ரொக்கெட்டின் நிறைந்த பிரமாணம் எம்ஜின்னு குறிச்சு கொள்ளணும். விசையின் பிரமாணம் ரொக்கெட்டின் திணிவின் மொத்த பிரமாணம் தான் திறப்பட்டு சொன்னா 5 தர 15 கிலோகிராம். 5 தர 15 கிலோகிராம் ரொக்கெட்டுக்கான திணிவு. அப்ப ரொக்கெட்ல வார விசையத்தான் குறிச்சு காடுதல் கேட்கப்படுறதா இருந்தா ரொக்கெட்ல மேல் நோக்கி வார விசை எரிபொருளால வார விசையும் நிறைய மட்டும்தான் வரும். வழித்திர விசையெல்லாம் கிடைக்க தேவையில்லை. சரியா? அப்ப அந்த ரெண்டு விசையும் முதலாவது வெளிக்கு நீ குறிச்சு காண சரி. எரிபொருளால மேல் நோக்கி வார விசைன்ற வருமானம் மேப், மற்றது ரொக்கெட்டுக்குரிய நிறைந்த வருமானம் எம்ஜி. ஒருக்கா குறிச்சு காட்டுவா. அந்த மாதிரி ஒரு சிம்பிளா படத்தை கறி அதுக்குரிய விசையை குறிச்சு காட்டுவா. ரொக்கெட்டுக்குரிய படத்தை கறி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான படத்தை கறி மேல் நோக்கி வார விசைன்ற வருமானமே இப்ப இந்த ரொக்கெட்டுக்கு நிறந்துட்டு கொண்டிக்க தேவையில்லை. ஒரு சாம்பிளான படம் கறினா சரி. ஃபைனல் பேப்பர் இல்லை. இப்ப படிவா கறினா கறலாம், பிரச்சனை இல்லை. ஃபைனல் பேப்பர்ல அப்படி கேள்வியில் விலைக்கு ஒரு சிம்பிளான படத்தை கறினா சரி. ராக்கெட்ல ஆக்கிற விசை மேல் நோக்கி எஃப் பெறவணும், கீழ் நோக்கி எம்ஜி பெறவணும். அந்த எஃப் இந்த பிரமாணம் தான் என்ன இருக்கும்னா எரிபொருளால மேல வர விசை. என்ன விசையோட எரிபொருள கீழே நல்லதோ சமனும் எதிர்மான விசை மேல் நோக்கி வரும். சமனும் எதிர்மான விசை மேல் நோக்கி வரும். ரைட். இரண்டாவது ரொக்கெட்டின் ஆர்முடுகளை காண்க. ரொக்கெட்டின் ஆர்முடுகள பிரமாணம் என்றா உங்களுக்கு தெரியும் மேல் நோக்கி மாற விசையின் பிரமாணம் இங்க தரப்பட்டிருக்கா? இல்லை. நிறைந்த பிரமாணம் தெரியும். சரியா? நிறைந்த பிரமாணம் தெரியும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு 40 செகண்ட்ல 4 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்ல, ஓய்விலிருந்து ரொக்கெட் இயங்க ஆரம்பித்து 40 செகண்ட்களில் 1 கிலோமீட்டர் குத்திரத்துக்கு அடைஞ்சிருக்குதான். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லப்பட்டிருக்குது ரொக்கெட்டின் திணிவு மாறாம இருக்குன்னு சொன்னா அவற்றை ஆர்ந்து கொண்ட பெருமானம் மாறாண்டு எடுத்துக்கொள்ளலாம். ரொக்கெட்டின் திணிவு மாறையிலே நடத்தா ஆர்ந்து கொண்ட பெருமானம் மாறாண்டு எடுக்கலாம். ஏன்னு சொன்னா இதை தாக்குற விசையின் பெருமானம் மாறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பேரா எரிபொருளை தகனமுடைய செய்து தொடர்ச்சியாக சீரான விதத்தில் வெளித்தெழுவதன் மூலம் புறப்படும் உந்தி விசை காரணமாக மேல் நோக்கி மாறா ஆர்ந்துகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆர்ந்துகள்ன்ற பெருமானம் மாறிலையா இருந்தா நாங்க 4 இயக்க சமன்பாட்டையும் பாவிக்கலாமா, பாவிக்க இயலாதா? ஆர்முடுகள் மாறாட்டி 4 சமன்பாட்டையும் பாவிக்கலாமா? பாவிக்கலாம். ஆர்முடுகள் மாறினா தான் என்ன செய்யலாது? பாவிக்க இயலாது. இப்ப திணிவும் மாறிலையா இருந்தா மேல் நோக்கி ஆர்முடுகள் மாறையில அப்ப நீ 4 இயக்க சமன்பாட்டையும் பாவிச்சு விடைய எடுக்கலாம்ன்றதுக்காகத்தான் அந்த வசனம். மாறா ஆர்முடுகள் திணிவும் மாறையில. அல்லது நாங்க பாஸ் பேப்பர்ல செய்த கேள்வியில மேல போக போக அந்த ரொக்கெட்டின் திணிவு என்ன செய்ய போகுது? குறையும். ரொக்கெட்டின் திணிவு குறையதா இருந்தா விலையில் விசைன்ற பிரமாணம் என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். ஆர்முடுகள் பிரமாணம் கூடும் இல்லை. அந்த பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி தான் இதே மாதிரி கேள்வி. அந்த கேள்வியை மாத்திட்டாரு. அப்ப அங்கேயும் ஒரு 30 செகண்ட் மட்டும் ஆர்முடுகள் மாறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க 30 செகண்ட் இல்ல 40 செகண்ட் கொஞ்சம் கூட. சரியா? ஆர்முடுகள் மாறாது. அப்ப எங்களுக்கு தெரியும் இறுதி வேகத்தின் பிரமாணம் தெரியாது. ஆனா தூரம் தெரியும் 1 கிலோமீட்டருக்கு போயிட்டு 40 செகண்ட் இல்ல. அப்ப 40 செகண்ட்ல பாருங்க டி சமன் 40 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிட்டுன்னு சொன்னா 1 கிலோமீட்டர். அப்ப எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர் தூரம் போயிட்டு. சரியா? 1000 மீட்டர் தூரம் போயிருக்குது. ஆரம்ப கொண்ட பிரமாணம் எவ்வளவு வந்த மாதிரி நாங்க காணணும். ஆரம்ப கொண்ட பிரமாணம் எவ்வளவு வந்த மாதிரி காணணும். ஆரம்ப வேகம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 0. ஆரம்ப வேகம் தெரியும். அப்ப இறுதி வேகம் இல்லாத சமன்பாட்டை போட்டா காணலாமா? காணலாத? காணலாம் இல்ல. இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு எந்த சமன்பாடுல இறுதி வேகம் இருக்காது? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி இருக்கிறதுலாம் இறுதி வேகம் இருக்காது. அப்படின்டா இந்த ராக்கெட்டுக்கு மேல் நோக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கம் சமன்பாட்டை பாவப்பியா இருந்தா அவருக்குரிய ஆரம்ப கொண்ட பிரமாணத்தை காணலாம். எவ்வளவு தூரம் போயிருக்க போது? 1000 மீட்டர் தூரம் போயிருக்க போது. ஆரம்ப வேகம் 0 பண்ணதால யூடி அவ்வளவு 0. ஆக இந்த மைனஸ் போடுறையில ஏனென்றா இப்ப ரொக்கெட்டுக்கு புவியீர் பார்முகள் இல்லை. புவியீர் பார்முகளோட எங்கினா தானப்ப மேல் நோக்கி போடைக்கு மைனஸ் போடுறது. இப்ப ரொக்கெட்டுக்கு ஆரம்பங்கள் இருக்குது, புவியீர் பார்முகள் இல்லை. அப்ப அரைதர ஆரம்ப கொண்ட பிரமாணம் தான் காண போறோம். ரொக்கெட் எவ்வளவு மாதிரி 40 செகண்ட்ல தான் 1000 கிலோமீட்டர் 1000 மீட்டர் போயிருக்கு. 1 கிலோமீட்டர் 40 செகண்ட் இல்ல. அப்ப 40 இந்த வர்க்கம். சரியா? டி வர்க்கம். இப்ப ஏதான காணவனும் அப்ப கொண்டு குறுக்க பிரிக்குவீங்களா இருந்தா ஏயின் பிரமாணம் 1000 தர 2 அதன் கீழ் 40 தர 40 என்ற மாதிரி வரும்.
40 அப்ப ஆரம்பு கொண்ட பிரமாணம் ஒரு ஆண்டு மாதிரி காணலாம். இதுல வார சைவரையும் வெட்டி இந்த ரெண்டு சைவரை வெட்டி விடு. இந்த ரெண்டையும் நாளையும் பட்டினா வீடு ரெண்டு பேரும் சரியா. இந்த ரெண்டையும் இதுல வார 10ஐயும் பட்டினா 5 பேரை வேணும். 5x4 எவ்வளவு? 1.25. அப்போ 1.25 மீட்டர் செகண்ட் -2 போகணும். ரொக்கெட்டு புரிய ஆரம்பிடுவார் சரிவா. 1.25 மீட்டர் செகண்ட் -2. 1.25 மீட்டர் செகண்ட் -2 வடிவா படத்துக்கு விஷயம் எல்லாம் முடிஞ்சவா. அடுத்த வெளியே பேர செய்து முடிச்சா அடுத்த வெளியே பார்க்கும். மூன்றாவது வெள்ளி எரிபொருளின் தகனத்தால் புறப்பட்ட உந்தி விசையை கணிக்க. எரிபொருளின் தகனத்தால வார உந்தி விசைன்னா எதான்னு சொன்னா இந்த எஃப்ன்ற பிரமாணம் அப்ப எவ்வளவு அணுகப்பட்டுக்கணும். எஃப் சரியா. எரிபொருள் தகனமுடைய தளவார விசை ஏண்டா இவர் எரிபொருளுக்கு என்ன விசையை கொடுப்பாரோ சமணி எதிரமான மரதாக்கு விசை ரொக்கெட்டுக்கு மேல வரும். அப்ப அந்த எஃப்தான் நான் காணணும். அப்ப இந்த எஃப் காண்றதுக்கு என்ன செய்யலாம்டா ரொக்கெட்டுக்கு மேல் நோக்கி எஃப் சமனை மேப்பா வைப்பேன். ரொக்கெட்டுக்கு மேல் நோக்கி எஃப் சமனை மேப்பா வைக்கிறேன். மேல் நோக்கி வார விசை எஃப்ல இருந்து கீழ் நோக்கி வார விசை நிறைந்த வருமானத்தை கழிக்கணும் சரியா. அது சமன் திணிவு தர ஆர்ந்து கொண்ட பிரமாணம் தான் இப்ப கண்டான் எவ்வளவு மேட்ச். அப்ப ஆர்ந்து கொண்ட பிரமாணம் கண்டாச்சு. இப்ப எஃப் தான் நான் காணணும். எம்ஜி அங்கால கொண்டு போய் கூட்டணும். அப்ப எஃப்ன்ற பிரமாணம் என்னவா இருக்குமாண்டா எம்ஏவோட எம்ஜியை கூட்டணும். எம்ஏவோட எம்ஜியை கூட்டணும். அப்ப எஃப்ன்ற வருமானம் எம் பொது எடுத்து விட்டா பிராக்கெட்டுக்கு A+D போடுவோம் ஒரேடியா கூட்டலாம் சரியா. எம் எவ்வளவு 5 தர 15 கிலோகிராம். அப்ப எம்ன்ற வருமானம் உங்களுக்கு தெரியும் 5 தர 15 கிலோகிராம். A+D சொன்னா G10 ஏ எவ்வளவு 1.25 10 3.25 11.25 சரியா. 11.25 இத 11.25 பெருக்கிது யாருந்தா எஃப்ன்ற வருமானம் ஒரு மாதிரி வரும். மேல வார விசை ஒரு சுருக்குவா 5 தர 15 11.25 இருக்கணும். 5 இருக்கணும் என்னடியா இருக்கலாம் இருக்குவா 56.25 தர 15 56.25 தர 15 நியூட்டன் பேர் தான் பாருவா. சயின்டிபிக் மெத்தட்ல போட்டா 5.62 தர 16 நியூட்டன் இருக்கு. 5.62 தர 16 நியூட்டன் சுருக்கி பாரா. 5.62 தர 16 நியூட்டன். சரியா வருதா. ஓம் உந்து விசை என்ன தள்ளு விசை. உந்துறன்னு சொன்னா தள்ளுறது. விளைவு விசையா. விளைவு விசைன்ற F-mg. உந்தி விசைன்றது அந்த ஒரு புகை கொடுக்குற விசை. உந்துதல்ண்டா என்ன தள்ளுதல். ஓ நான் தமிழ் பிரச்சனை என்னைக்கு உந்துதல்னா தள்ளுதல் தள்ளு விசை அல்லது உயர்த்தி விசைன்னு சொல்றது. உந்துதல்ன்றது உந்துதல்ண்டா இப்ப உந்துதல்னு சொன்னா தள்ளுறதுதான் உந்துதல்னு சொல்றது.
விளையல எஃப் தான் கேட்கப்பட்டது. அதான் உந்து விசை. அந்த ராக்கெட்டுக்கான உந்து விசை எஃப் தான் கேட்கப்பட்டது. விளைவில் விசை என்று கேட்டா எஃப் மைனஸ் எம்ஜி. இங்க கேட்டது உந்து விசைண்டா இந்த மேல வார விசை இது. அதான் உந்து விசை நிறுவப்பட்டிருக்கு. அதாவது உங்க முன்னுக்கு ஒரு வசனம் எழுதாரு, எரிபொருளின் தகனத்தால் பெறப்பட்ட விசைன்னு கூட சரிதான். எரிபொருளின் தகனத்தால் பெறப்பட்ட விசை, அதாவது உந்து விசை என்று சொன்னா அது ராக்கெட்டு ஆழ்ந்துக்கிறதுக்கான விஷயத்துக்காக சொல்லப்பட்ட உந்து விசை. உந்துதல் தள்ளுதல். ஓகே, 4வது கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. 4வது கேள்வி, பொருள் ஏ விட ஆரம்பிக்கும் கணத்தில் பின்பிரிவினை குறிப்பிடுது. பொருள் ஏ என்று ஒன்று விழுது அல்ல. ஒரு பொருள் வந்து ராக்கெட்ல இருந்து விழுகுது. எவ்வளவு தூரத்துல போக விழுதுன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு போய் காண விழுதான். 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு போய்க்க ராக்கெட்டுக்கு ஒரு வேகம் இருக்கும் 40 செகண்ட்ல. அது இருக்கட்டும், என்ன கேட்கிறான்டா, அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. பொருள் ஏ விழ ஆரம்பிக்கும் கணத்தில் பின்பிரிவினை குறிப்பிடுக. பொருள் ஏ எப்ப விழுதுன்னு சொன்னா 40 செகண்ட்லாம் பொருளே விழுகுது. 40 செகண்ட்ல தான் ராக்கெட் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டுது. இப்ப 40 செகண்ட்ல ராக்கெட்டின் வேகம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணுமா இருந்தா, ராக்கெட்டுக்கு மேல் நோக்கி வீசமன் ஜூஸாக ஏடியே பாவிக்கலாம். ராக்கெட்டுக்கு மேல் நோக்கி வீசமன் ஜூஸாக ஏடியே பாவிக்கிறேன். 40 செகண்ட்ல ராக்கெட்டுக்கு எவ்வளவு மேலோட பார்ப்போம். நாங்க இறுதி வேகம் தான் வி காண போறோம், ராக்கெட்டுக்கு தான் காண போறோம். ஆரம்ப ராக்கெட்டின் வேகம் 0. ஆரம்ப அந்த வருமானம் கண்டனாங்க 1.25. 40 செகண்ட்ல என்ன வேகம் இருக்கு மட்டும் தான் காண போறோம். ராக்கெட்டுக்கு தான் காண போறோம் என்ன வேகம். ஏன்னா ராக்கெட் பூமி சார்பான வேகம் 40 செகண்ட்ல. அப்ப 40 செகண்ட்ல ராக்கெட்டுக்குரிய வேகம் எவ்வளவு வரும்? 50 மீட்டர் பெர் செகண்ட் வருதாம். 40 செகண்ட்ல ராக்கெட்டின் வேகம் என்ன இருக்கும்னா 50 மீட்டர் பெர் செகண்ட். இது பூமி சார்பான வேகம். நேரடியாக நான் ராக்கெட்டை கணிக்கிறது சரியா? அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. நான் ராக்கெட்டின் புவி சார்பான வேகம், பூமியை நாங்க வளமையா ஏத்துறதுக்காக ஈண்டு தான் குறிக்கிறது. அப்ப நான் குறியீட்டுல கரைக்கணுமா இருந்தா ராக்கெட்டை ஆரண்டு போடுறேன், VRE என்ன மாதிரி போடலாம். 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கணும். பூமி சார்பான ராக்கெட்டுக்குரிய வேகம் மேல் நோக்கி நேரம் சரியா? பூமி சார்பான ராக்கெட் வேகம் குறியீடு பாவிக்காட்டியும் பிழை இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த குழப்பாதுன்றதுக்காக தான் பாவிக்கிற குறியீடுகள். அப்படி பாவிச்சு எங்களுக்கு எது என்ன சரி சொல்றாங்க, V1 V2 போடாம இப்படி பாவிக்கலாம். ஏன்னா பூமி சார்பான ராக்கெட் வேகம் 50 மாதிரி விடாங்க. அதுக்காகத்தான் குறியீடுகளை பாவிக்கிறது. சில பேருக்கு குறியீடு பாவிக்கிறது கிடைச்சலா இருக்கு. குறியீடு ஏன் பாவிக்கிற வந்தேன்னு சொன்னா ஈஸிக்காகத்தான். இப்ப நாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்ப கேள்வி செய்யக்கு அந்த குறியீடு பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கணும் அது பூமி சார்பான ராக்கெட் வேகம் மாதிரி சரியா? ஏனென்றா இது பூமி, இது ராக்கெட். பூமி சார்பான ராக்கெட்டுக்கான வேகம் தான் 50 மீட்டர் பெர் செகண்ட் சரியா? குறியீடு பாவிக்கிற குழப்பதா இருந்தா நீங்க குறியீடு பாவிக்காமே செய்யலாம், அதுல பிரச்சனை இல்லை. அந்த குறியீடு பாவிக்கிறதுக்கு நோக்கமே குழப்பக்கூடாதுக்காக தான் பாவிக்கிறது. ஈஸியாக பிடிச்சு கொள்ளலாம்ன்றதுக்காக அந்த வேகங்களை. இன்னொரு கேள்வி இருக்கிறான், பொருள் ஏயின் பூமி சார்பான வேகம். பொருள் ஏயின் பூமி சார்பான வேகம் என்றே ராக்கெட்டோட போய்கொண்டிருக்கே ராக்கெட்ல இருந்து அந்த பொருள் விழுது. அப்ப ஓடுற பஸ்ல இருந்து நான் குதிப்பு இருந்தவங்களுக்கு என்ன வேகம் இருக்கு? பஸ்ஸின் வேகம் இருக்கும். ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொதி விழுந்தா ஹெலிகாப்டர் வேகமே பொதிக்கி இருக்கு. அப்போ ராக்கெட்ல இருந்து இந்த ஏ என்ற பொருள் விழுதா இருந்தா அந்த ஏ என்ற பொருளுக்கு பூமி சார்பான வேகம் எவ்வளவு இருக்கு? 50 என்ற பிரமாணமே இருக்கும். ஏன்னா ராக்கெட் என்ன விதத்துல போய்கிட்டு இருக்குது? 50 போய்கிட்டு இருக்குது. ராக்கெட் 50 போய்கிட்டு இருக்குதா இருந்தா இந்த பொருளுக்கும் 50 என்ற வேகம் இருக்கும் பூமி சார்பா விடுவிக்கப்பட்டுள்ளன. ஏன்னா ஓடுற வசதியில இருந்து நான் குதிக்க வசந்த வேகம் உங்களுக்கு இருக்குது இல்ல சரியா? அதே மாதிரி நான் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொதி விழுதா இருந்தா ஹெலிகாப்டருக்குரிய வேகம் பொதுக்கி இருக்கும், எரிய விழுறது. ஹெலிகாப்டர்ல ஒரு பொதி விழுதா இருக்கு செஞ்சிருப்பேன். இங்கேயும் ராக்கெட்ல இருந்து பொதி விழுகுது. அப்ப ராக்கெட் அந்த டைம்ல மேல் நோக்கி 50 போய்கிட்டு இருந்தா அந்த பொதிக்கும் 50 என்ற வேகம் மேல் நோக்கி இருக்கும் சரியா? அந்த பொதிக்கும் அந்த டைம்ல 50 என்ற வேகம் மேல் நோக்கி இருக்கும். அல்ல நான் கீழே இருந்து மேல பார்க்க போறேன்னா இருந்தா ராக்கெட் பொதியை எடுத்துக்கொண்டு போய்க்க பொதியை விழுதா இருந்தா அந்த பொதி உடனே கீழே வராது. ராக்கெட் வேகத்தோட மேல போய்தான் திருப்பி 0 கீழே வரும். ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்படையே அந்த பொதிக்கு என்ன வேகம் இருக்கணும்? 50 என்ற வேகம் மேல் நோக்கி இருக்கணும். அப்ப நான் இப்ப இந்த பொதியைத்தான் மேல கொண்டு போறேன்னா இருந்தா மேல கொண்டு போய்க்க விடுறனா இருந்தா 50ஓட எடுத்துக்கொண்டு போயிட்டு விட்டா 50ஓட மேல போய் அந்த 5 செகண்ட்ல 50 0 ஆகும். 5 செகண்ட், ஒரு செகண்ட்ல 10 குறைய வேணும். அப்ப 50 குறைய நேரம் போகணும், 5 செகண்ட் போகணும். அந்த 5 செகண்ட் மட்டும் அந்த பொதி மேல போகும். அந்த ஏ என்ற பொருள் 5 செகண்ட்ல 0 அப்புறம் திருப்பி என்ன செய்யும்? கீழே வரும். இப்ப அந்த பொதியின் இயக்கத்தை கருதுவமா இருந்தா ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே மேல போய்
வேகம் பூஜ்ஜியமாகி திருப்பி கீழே வரும். உடனே கீழே வராது. ஒரு கற்பனையா யோசிப்பீங்களா இருந்தா விளாங்க. அப்ப இப்ப பூமி சார்பான அந்த பொதியின் வேகம் ஏயின் வேகம், ஏயின் பூமி சார்பானது என்று கேட்டா 50 வேகம் இருக்கும். 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகம் மேலே இருக்கு. ராக்கெட்டுக்கு இருக்கிற வேகம் அந்த ஏக்கு இருக்கு. சரியா? அதே வேகம் இருக்கும். இப்ப அவன் என்ன கேட்கிறான் அடுத்த வெள்ளி? ராக்கெட் சார்பான இந்த வேகமா? இதுக்கு கோட்பாட்டை பாதிச்சு இது பார்ப்போம். கோட்பாட்டை பாதிச்சு நேரடியாகவும் செய்யலாம். 2 பேருக்கும் ஒரே திசையில் ஒரே வேகம் இருந்தா மற்ற வேகம் ஒன்று சார்பான ஒன்று வேகம் இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். ஒரே திசையில 2 பேருக்கும் ஒரே வேகம் இருந்தா ஒன்று சார்பான மற்ற வேகம் பூஜ்ஜியம் மட்டும் தான் பெறும். ஒரு சந்தோஷத்துக்காக கோட்பாட்டை பாதிப்போம். இப்ப நான் காண வேண்டியது ஏயின் வேகம் காணணும் ராக்கெட் சார்பா. அப்ப VAR வைக்கலாம். ராக்கெட் சார்பான ஏயின் வேகம். ஓகேவா? முதலாம் எழுதவனும் VAE எழுதவனும் பூமி சார்பான ஏயின் வேகம். சக இரண்டாம் எழுதவனும் VER எழுதவனும் ராக்கெட் சார்பான பூமி சார்பான ராக்கெட் வேகத்தை மாத்தி எழுதவனும் சார்பு கோட்பாடு. இப்ப BAE என்ற பெருமானம் என்ன பண்ணா அது மேல் நோக்கி 50. சரிதான்? சக VRE என்ற பெருமானம் தான் மேல் நோக்கி 50. அப்ப VER கீழ் நோக்கி 50 பேரும். இந்த பெருமானம் என்ன பண்ணா கீழ் நோக்கி 50. மேல் நோக்கி கீழ் நோக்கி என்ற பெருமானம் வந்தா பூஜ்ஜியம் கழிவட்டு இல்லா போய். அப்ப ராக்கெட் சார்பான ஏயின் வேகம் எவ்வளவு இருக்கணும்? 40 செகண்ட்ல பூஜ்ஜியம் இருக்கணும். நான் சொல்றேன் கபிசான் அப்ப சூழ்நிலை இருக்கிறார்கள் மெசேஜ் பண்ணுங்க. என் தெளிவில்லாட்டி அப்படி இருக்கிறீங்களா பார்த்துக்கொண்டு எதன் தெளிவு இல்லையா இருந்தா மெசேஜ் பண்ணிக்கோ. மெசேஜ் பாப்பனே எல்லாம் குட் சார். ஓகே ஓகே, மெசேஜ் பண்ணலாம். செய்து முடிச்சாக்கள் 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி, 5வது கேள்வி ஒருக்கா பாருங்க. ரைட். 5வது கேள்வி, பொருள் ஏ தரையை அடையும் வரை அதன் புவி சார்பான இயக்கப்பாதையை பரும்படியாக வரைக. தரையை அடையும் வரை அதன் பூமி சார்பான இயக்கப்பாதை என்றா எல்லாம் மறைக்குது மாதிரி. ரைட். பூமி சார்பான இயக்கப்பாதை என்றா இப்ப முதலாம் கட்டம் அந்த பொருள் ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்டோன்னே மேல போகணும். சரியா? ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்டோன்னே மேல போகணும். இந்த ராக்கெட் வேகமாக இருக்க போது அப்ப 50 என்ற பெருமானத்தோட மேல போகும். மேல போய் ஒரு கட்டத்தில் அவற்றை வேகம் என்ன செய்யணும்? பூஜ்ஜியமாகணும். பூஜ்ஜியமாயினா இதோடய தான் நான் திருப்பி பாதிர போகுது. நான் கொஞ்சம் வங்காள எடுத்துக்கிறேன்னு அடுத்த இடம் திருப்பி கீழே வரணும். சொல்றோம்லாங்க, மேல போனது வேகம் பூஜ்ஜியமாயினா திருப்பி கீழே வரும். திருப்பி பழையபடி ராக்கெட் இருந்த இடத்துல விளைக்க வேகம் 50 மீட்டர் per செகண்ட் வேகம் இருக்கும். கதைக்கிறவங்க அவங்களுக்கு 50 மீட்டர் per செகண்ட் விடுவிக்கப்பட 50 என்ற வேகத்தோட மேல போய் வேகம் பூஜ்ஜியமாகி திருப்பி இடத்துல விளைக்க 50 என்ற வேகம் இருக்கும். அதே வேகத்திலிருந்து இன்னும் கீழே கீழே வேற வேகம் கூடிக்கொண்டு வரும். இப்ப இதுதான் தரையா இருந்தா அந்த தரைக்கு வர மாட்டேன், திருப்பி கீழே வேற வேகம் கூடிக்கொண்டு வரும், தரைக்கு வரும். சரியா? இது தரையா இருந்தா அந்த தரையை வச்சு கொண்டு கீறினா மேல போனது அப்படியே கீழே வரும். அதே பாயெல்லாம் கீழே வரும். ஒரு விளக்கத்துக்காக நான் அப்படி அங்க எடுத்துக்கிறேன். அதே பாயில கீழே வரும்.
இவ்விடத்துல வரைக்கும் அவருக்கு என்ன வேகம் இருந்திருக்கும்னா 50 என்ற வேகம் இருந்திருக்கு. 50 என்ற வேகம் இருக்கும். தொடர்ச்சியான செய்யும். அப்படியே கீழே வந்து நிலத்துல வந்து விடும். நிலத்துல விளைவிக்க வேகம் 50 பார்க்க மிகப்பெரிய பிரமாணமா இருக்கும். இந்த இடத்துல வரைக்கும் அந்த ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்டதுல வரைக்கும் 50 வந்துடும். இந்த என்ன தரைக்கு வரைக்கும் இன்னும் பெரிய வேகம் வரும். இந்த மாதிரி நீ படத்தை கீறி காட்டினாலும் சரி, அல்லது இப்படியே போயிட்டு அதே பாதையில திருப்பி வர மாதிரி கீறினாலும் பிள்ளை இல்லை. சரி, அப்படித்தான் வரும். நான் உங்களுக்கு விளங்கோலம் பண்ணதுக்காக அங்கால காட்டு போற பாதையிலே திரும்பி வரும். என்ன நிலைக்குத்தால போனது, நிலைக்குத்தா போனா நிலைக்குத்தா போற பாதையிலே நிலைக்குத்தா கீழே வரும். ஆறாவது கேள்வி பொருளே தரையை அடையெடுக்கும் நேரத்தை காண்க. இவ தரையை அடையெடுக்கிற நேரம்டா மனதால கணக்கலாம். விடுவிக்கப்பட்டு 5 செகண்ட்ல வேகம் 0 ஆகும். ஏன் 50 என்ற வேகம் இருந்தா ஒவ்வொரு செகண்ட்ல எவ்வளவு வேகம் குறையும்? 10 குறையும். அப்ப 5 செகண்ட்ல வேகம் 0 ஆகி திருப்பி இடத்துக்கு வேற 5 செகண்ட் போகணும். திருப்பி இதுல இருந்து இங்க வாரத்துக்கான நேரம் காணணும். ஆனா உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு? 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர். சரியா? 1000 மீட்டர். அப்ப இவ்விடத்துக்கு வரைக்கான் முழுமையான நேரம் காணணும். ஒரே சமன்பாடுல முழுமையான நேரத்தின் பிரமாணத்தை கவனமா இருந்தா இவர் இங்கே இருந்து அங்க போய் திருப்பி இங்கே வர மட்டும் சமன்பாட்டை பாய்க்கும். அப்ப இப்ப எனக்கு என்னென்ன தர தெரியும்னு சொன்னா அடியில தரையில வந்து படையக்க இவருக்கு என்ன வேகம் இருக்குமென்னு தெரியாங்க. நேரம் காண வேணும். இப்ப இந்த பொருளுக்கு வந்து புவியீர்ப்புன்னு நிலைக்குத்தியாக்கம். ஓகே, அப்ப இந்த பொருளுக்கு என்னென்ன பெருமானம் என்ன தெரியுமாட்டா, மேல் நோக்கி ஆரம்ப வேகத்தின் பெருமானம் தெரியும் 50 இருக்கு. மேல் நோக்கி இருக்கிற ஆரம்ப வேகம் அப்ப தெரியும் 50. அதே புவியை பார்ந்து கொண்ட பெருமானம் கீழ் நோக்கி இருக்கும் வெப்பையும். அதுக்கும் என்ன தெரியும்? 10 மீட்டர் செகண்ட் -2 அந்த மாதிரி தெரியும். இவற்றை இடப்பெயர்ச்சின பெருமானம் தெரியும் எவ்வளவு? 1000 மீட்டர் என்று தெரியும். எங்களை கேட்கப்பட்டிருக்கு நேரம் உள்ளாண்டு தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இறுதி வேகம் இல்லாத சமன்பாட்டை போட்டா நேரத்தை காணலாம் இல்லை. எந்த சமன்பாடுல இறுதி வேகம் இருக்காது. கண்டா விஞ்ஞானி மாதிரி யோசிக்கிறது என்ன சமன்பாடு? S7 ut பிளஸ் காஃப் ஏடி இருக்கும். அப்ப இதற்கு நான் கீழ் நோக்கி S7 ut பிளஸ் காஃப் ஏடி வர்க்கத்தை பிரி வைக்கிறேன். சரியா? கீழ் நோக்கி அல்லது மேல் நோக்கி பாய்ச்சாலும் பிள்ளையில் மேல் நோக்கி S7 ut பிளஸ் காஃப் ஏடி வர்க்கத்தை பிரி வைக்கிறேன். மேல் நோக்கி பாவிக்கா இவர் இதுல இருந்து இடத்துக்கு வந்த இடப்பேச்சு 0 ஆயிரும். ஆரம்ப இடத்துக்கே திரும்பி வந்தாலும் இடப்பேச்சு 0 தானே. அதையும் தாண்டி கீழே வந்தா இடப்பேச்சு என்ன இருக்கணும்? மைனஸ். அந்த மைனஸ் பெருமானம் மைனஸ் என்ன இருக்கணும்? 1000. ஆரம்ப வேகம் தெரியும் எவ்வளவு? 50. அது மேல் நோக்கி தான் இருக்குது. அப்ப மேல் நோக்கி பாவிக்க பிளஸ் தான். நேரம் தான் காண போறோம். சரியா? மேல் நோக்கி பாவிக்க இதுல மைனஸ் இருக்கணும். சரியா? மேல் நோக்கி பாவிக்க இதுல மைனஸ் இருக்கணும். அரை இதுன்ற பெருமானம் 10. அப்படியே டி வர்க். சரியா? 10 டி வர்க்கம் இருக்கணும். அப்ப இதுல வர 2ஐயும் இதுல வர 10ஐயும் பட்டுனா 5 டி வர்க்கம் இருக்கணும். 5 டி வர்க்கம் காரணிப்படுத்துற மாதிரி வரும் இது பார்த்தா. அப்ப இந்த இவர் அப்படி அங்கால கொண்டா இந்த பெருமானம் முழுத்தையும் இங்கால கொண்டா சொல்லுங்க. 5 டி வர்க்கம் பிளஸ்ல வரும் -50 டி பெருவணும். சரியல்ல? இது அப்படியே இங்கால கொண்டா -5 டி வர்க்கம். இவர் இங்கால கொண்டா -50 டி -1000 இருக்குது. அவ்வளவு சமன் என்ன இருக்கும்னா 0 பண்ண மாதிரி வரும். சரியா? இந்த 5ஆல சுருக்கலாம் எல்லாத்தையும். 5ஆல சுருக்கினா டி வர்க்கம் -10 டி வர்க்கம் -10 டி -200 200 அவ்வளவு சமன் என்ன இருக்கும்னா 0. கயரணிப்படுத்தினா டி இந்த ஒரு மனம் காணலாம். கயரணிப்படுத்தாம சமன்பாடு ஒடும் செய்யலாம். ஒரு டீயை காணுவோம் எவ்வளோ மேட்ச். எவ்வளோ? 20 செகண்டா? இது வருதா? இப்ப நேரம் 20 செகண்ட் தான் தரம்.
காரணிப்படுத்தியா இருந்தா டீயின் பெருமானம் 20 வருதான். நீ காரணிப்படுத்த வேணும் 200 டி வர்க்கத்துக்கு காரணிப்படுத்த வேணும். அப்படிதானே? 200 டி வர்க்கத்துக்கு காரணிப்படுத்த வேணும். வித்தியாசம் 10 பேர் வேணும். அப்ப 200 டி வர்க்கம் மைனஸ் 200 டி வர்க்கத்துக்கு காரணிப்படுத்த வேணும். அப்ப 20 10. சரியா? 20 தர 10 பேர் வேணும். வித்தியாசம் 10 வேணுமா இருந்தா இவருக்கு மைனஸ் வேணும். சரியா? வித்தியாசம் மைனஸ் வேணும். இவருக்கு பிளஸ் வேணும். சரியா? டி மைனஸ் 20 சமன் 0. சரியில்ல? டி காரணிப்படுத்தினா டி மைனஸ் 20 சமன் 0 வேணும். அல்லது டி சக 10 சமன் 0 வேணும். அப்ப டி சமன் 20 வேணும். டி சமன் 20 அல்லது டி சமன் மைனஸ் 10 வேணும். மைனஸ் 10 பொருந்தாது. அப்ப 20 செகண்ட் தான் விடை. காரணிப்படுத்த தெரியும் தானே? அப்ப 20 செகண்ட் தான் விடை. அதாவது 20 40 போட்டது வந்து 20 டி அப்படி 40 டி பிளஸ் 10 டியா இருக்கணும் பெருக்கம். வித்தியாசம் மைனஸ் 10 இருக்கணும். பெருக்கம் 200 இருக்கணும். சரியா? அது நேரம் மைனஸ் 200 இருக்கணும். ஒன்றுக்கு பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ் இருக்கணும். வித்தியாசம் மைனஸ் இருக்கணுமா இருந்தா பெரியவருக்கு தான் மைனஸ் இருக்கும். சரியா? அல்லது வேறு எப்படி காணலாம்டா? இதை வேறு எப்படி காணலாம்டா? உனக்கு தெரியும். இதுல இருந்து இங்க போறதுக்கான நேரத்தை முதல் காண்றது. அது 10 செகண்ட் வந்து இருக்கும். இதுல இருந்து இங்க வாரத்துக்கான நேரத்தை காணுவியா இருந்தா 10 செகண்ட் வரும். திருப்பி அடுத்த கட்டம் இதுல இருந்து இங்க வாரத்துக்கான நேரத்தை காண்றது. அதுவும் 10 செகண்ட் வரும். இப்ப மொத்தம் 20 செகண்ட் இருக்கும். 10 கூட வரும். நேரண்டா இங்க போய் இங்க விரையே 10 செகண்ட் வந்துடும். அப்ப அதிலும் பார்க்க திருப்பி இங்க வர மட்டும் நேரம் காணணும். அப்படி செய்தாலும் சரி, ஒரே அடியா செய்தாலும் சரி. நான் சொல்றேன். அப்ப பொருளே கரையை அடையடுக்கு நேரத்தை காணுங்கன்னு சொன்னா 20 செகண்ட். இப்ப 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி. ஏழாவது கேள்வி என்னோட 150. 7வது கேள்வி பொருளே கரையை அடையும் போது அதன் வேகம் கரையை அடையக்க வர வேகம் நேரடியா சமன்பாட்டை போட்டு செய்வமா இருந்தா ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் காண வேணும். சரிதானே? ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் காணும், நேரமும் காணட்டும். நாங்க எந்த சமன்பாடும் பாய்க்கலாம், எல்லாம் தெரியும் தான். இப்ப நான் மேல் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கிறேன். எதுவும் பாய்க்கலாம். மேல் நோக்கி வி சமன் ஜூசக ஏடியை பாய்க்கிறேன். வி சமன் ஜூசக ஏடியை மேல் நோக்கி பாய்க்கிறேன். சரியா? இறுதி வேகத்தின் பிரமாணம் தான் காண வேணும். வி என்று போடுவோம் இறுதி வேகம். ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் தெரியும் எவ்வளவு? 50. ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் 50. ஆனா இறுதி வேகம் கடைசியில கீழ் நோக்கில இருக்க போகுது. இறுதி வேகம் கடைசியில கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப இறுதி வேகம் கடைசியில கீழ் நோக்கி இருக்க போது இருந்தா நான் இதற்கு முதலே மைனஸ் போடுவோம். மேல் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கிறேன். இறுதி வேகம் கடைசியில கீழ் நோக்கி இருக்கு. அப்ப ஜூண்ட பிரமாணம் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி இருக்கும் 50. மேல் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கிறதால இது மைனஸ் என்ன மாதிரி வரும்? ஜூண்ட பிரமாணம் ஏண்ட பிரமாணம் எவ்வளவு? 20. எவ்வளவு ஆரம்ப கண்ட பிரமாணம்? புவியீர்ப்பு 10. புவியீர்ப்பு இல்லைங்க, ரொக்கெட் இல்லையா, பொருளுக்கு போடுறேன். எவ்வளவு நேரம்? 20. நேரம் 20. நான் சமன்பாட்டை பாய்க்க கடைசியில இறுதி வேகம் கீழ் நோக்கி இருக்கும். அதால முதலே மைனஸை போடுறேன். ஒரேடியா சமன்பாட்டை பாய்க்கிறதா இருந்தா அப்ப மைனஸ் வி அது சமன் இதுல வர பிரமாணம் மைனஸ் 200. மைனஸ் 200 50 கழிச்சா மைனஸ் 150 மாதிரி வரும். அப்ப வி சமன் என்ன இருக்கணும்? செகண்ட் மைனஸ் 2 மாதிரி நேரடியா அப்படியே போடலாம். இவர் இங்க இருந்து இடத்துக்கு வரைக்கும் 50 வந்துடும் தெரியும். இடத்துக்கு வரையும் 50 வந்துடும். ஏன் இதுல இருந்து கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கிறது. இதுல இருந்து திருப்பி வரத்துக்கு வரைக்கும் 50 வரும். இதுல இருந்து கீழ் நோக்கி வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 10 போட்டா எவ்வளவு நேரம் இயங்க வேணும்? 1000 மீட்டர். இறுதி வேகம் காண வேணும். ஆரம்ப வேகம் 50. இதுல இருந்து விட மட்டும் சமன்பாட்டை பாய்க்க செய்யலாம். இதுல இருந்து விட மட்டும் கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கா கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்க்கா வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 2s பாய்க்கிறது. நான் இப்ப பாய்க்க போறதப்ப இதுல இருந்து விடம் பெற மாட்டோம். அந்த வேகம் தான் இப்ப காண போறோம். இவ்வளவு வேண்ட மாதிரி ஆரம்ப வேகம் என்ன இருக்கு மட்டும் 50. அப்ப 50 வர்க்கம் கீழ் நோக்கி பாய்ச்ச சாக வேண்டிய வரும். 2 தர ஆரம்ப கொண்ட வருமானம் 10. எஸ் வருமானம் அளவு 1000. இதுல இருந்து விட மட்டும் தான் பாய்க்கிறேன். இதுல இருக்கிற வந்து ஆரம்பமா கொடுக்கணும் 50. சரியா?
அப்ப வி வர்க்கத்தின் வருமானம் என்ன மாதிரி இருக்கணும்? இவ்வளவுத்தையும் சுருக்கி எடுத்தா 2000 2010 வரைக்கும் தான் 20,000. 20,000 இந்த 50 வர்க்கம் இருக்கணும். 50 வர்க்கம் எவ்வளவு? 5 25 எவ்வளவு இருக்கணும்? ஆ மொத்தமா 22,500. அப்ப 22,500 மொத்தம் ஆயிருதான். அப்ப അതിന്റെ വീന്റെ வருமானம் എടുപ്പിயா இருந்தா 150 பண்ணிடுவோம். சரியா? 15 இருந்துருஞ்சானு அப்படி பார்த்தாலும் சரி எல்லாம் ஒன்றுதான். உனக்கு விளங்கினா சரி இந்த இந்த சமன்பாட்டை பாவிச்சா ஈஸியா இருக்கு. ஆனா அந்த சமன்பாட்டை பாவிச்சு செய்யக்கு நான் மேல் நோக்கி சமன்பாட்டை பாவிக்கிறேன். ஆனா இறுதியும் கீழ் நோக்கி இருக்கும் கடைசி விவரத்துல வந்து வரைக்கு. அதனால முதலே மைனஸ் போடணும். இதுல இருக்கிற ஆரம்ப வேகம் 50 இருக்கு மேல் நோக்கி. அந்த 50 போட்டிருக்க வேணும். மேல் நோக்கி சமன்பாட்டை போடைக்கு புவியீர்ப்பு ஆரம்ப கீழ் நோக்கி இருக்கு. அதனால நீங்க மைனஸ் போடணும். அதுகள் தெளிவா இருந்தா சரி விட ஈஸியா வரும். இது வர விஷயம் ஒன்றுதான். கேள்விதான் விதம் விதமா இருக்கு. செய்து முடிச்சா 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வி. 8வது கேள்விக்கு விடைய போடாம செய்து முடிச்சா 8வது கேள்வி. ரொக்கெட் ஏவப்பட்டதிலிருந்து பொருளே மீண்டும் கரையை அடையும் வரையான பொருளே இயக்கத்திற்கான வேக நேர வரவேறக மேல் நோக்கிய திசையை நேர் என்ன கொள்க. ரொக்கெட் ஏவப்பட்டதிலிருந்து தான் ஏவப்பட்டிருக்கு. ரொக்கெட் ஏவப்பட்டதிலிருந்தா ரொக்கெட் ஏவப்படையக்க பொருள் ஏக்கு என்ன வேகம் இருக்கும்? 0. ரொக்கெட் ஓயிலிருந்து தான் வலிக்கிறது. அப்போ ரொக்கெட் வேகம் தான் பொருளுக்கும் இருக்கணும். அப்போ ரொக்கெட் வேகம் தான் பொருளுக்கும் இருக்கணுமா இருந்தா ரொக்கெட் ஏவப்படையக்க பொருளுக்கு இருக்கிற வேகம் என்ன இருக்கும்டா ரொக்கெட்டின் வேகம் தான் அந்த பொருளுக்கும் இருக்கணும். ரொக்கெட் வேகம் தான் பொருளுக்கும் இருக்கணும். ரொக்கெட் ஏவப்படையக்க அந்த பொருளுக்கும் ரொக்கெட் வேகம் தான் இருக்கணும். அப்ப ஆரம்ப வேகம் என்ன இருக்கும்னா 0 இருக்கணும். ஆரம்ப வேகம் 0. 0ல இருந்து ரொக்கெட் வந்தா ஆரம்ப வேணும். ரொக்கெட்டுக்கு என்ன ஆரம்புகள் 1.25 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்றாங்கல்ல நீங்க. ரொக்கெட்டின் ஆரம்புகளே இவருக்கும் இருக்கணும். ரொக்கெட்டுக்குரிய ஆரம்புகள் பிரமாணம் தான் முதல்ல கண்டுறாங்க. எவ்வளவு ஆரம்புகள் 1.25 மீட்டர் செகண்ட் -2. சரியா? ரொக்கெட்டோட சேர்ந்தாலும் அந்த பொருளும் போக போகுது. அப்ப ரொக்கெட்டுக்குரிய இயக்கம் மாதிரி தான் அந்த பொருளுக்கு ஆரம்பத்தில் வர போகுது. அப்ப ஆரம்பத்துல 1.25 மீட்டர் செகண்ட் -1 அந்த பொருளும் இயங்க வரும். நான் சொல்றேன் இந்த ரொக்கெட்டோட சேர்த்து அந்த பொருளும் இயங்க போகுது. ரொக்கெட் ஏவப்பட்டதில் இருந்தால் விடி கிராஃப்ட் கேட்கப்பட்டதா இருந்தா அதுல இருந்தா நீங்க வேற விகிற வரும். அப்ப ஆரம்ப வேகம் 0 இருக்கணும். இந்த ரொக்கெட்டுக்குரிய ஆரம்ப வேகம் 0 வந்தா இவருக்குரிய ஆரம்ப வேகம் என்ன இருக்கணும்? ரைட். ரைட். ராக்கெட் ஏவப்பட்டதிலிருந்து இந்த பொருளின் இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவு. ராக்கெட் ஏவப்பட்டதிலிருந்து பொருளின் இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவு.
റോക്കറ്റിന്റെ ആരംഭ പ്രമാണം 1,2,5 ഇവർക്കും அந்த 1,2,5 மீட்டர் செகண்ட் மகேஷோட ஆரம்ப வேணும். ஆரம்ப பிரமாணம் மாறாட்டி வேக நேர வரையின படுத்தி என்ன செய்யாது மாறாது. ஆனா 1,2,5 மீட்டர் செகண்ட் மகேஷ் இருக்கணும் ஆரம்பிடுது கொள்ளாமலாங்க. இப்ப 50 மீட்டர்/செகண்ட் வேகம் வந்திருக்கு மாலுக்கு யாருக்கு பொருளுக்கும் ராக்கெட்டுக்கும் எவ்வளவு நேரத்துல 40 செகண்ட் இல்லை சரியா. ராக்கெட் தேவைப்பட்டு பெரும்பாலும் குறைக்க தேவையில்லை விளக்கத்துக்காக ஆகிறேன். 40 செகண்ட்ல அப்பன் இவருக்குரிய வேகம் என்ன இருக்கும்னா 50 என்ற வேகம் வந்திருக்கும் சரிதானே. 50 என்ற வேகத்தோட ராக்கெட் விட்டுரு மாலை 50 என்ற வேகத்தோட ராக்கெட் விட்டுட்டு இருந்தா இவருக்கு திருப்பி இவர் மேலதான் போவார். ஆனா வேகம் என்ன செய்யும் குறையும் சரியா. ராக்கெட் இப்ப மேலதான் போய் கொண்டிருந்தவர் ராக்கெட் விட்டா பிறகு மேலதான் போவார். ஆனா வேகம் குறையணும். வேகம் குறையக்கு ஆரம்ப கண்ட பிரமாணம் என்ன இருக்கும் 10 மீட்டர்/செகண்ட் மகேஷ் இருக்கும் புவியீர்ப்பு ஆரம்புகள் சரி. ஆரம்ப கண்ட பிரமாணம் 10 மீட்டர்/செகண்ட் மகேஷ் முதல் ஆரம்ப கண்ட பிரமாணம் வந்து நோக்கி இருக்கும். ராக்கெட்டோட இயங்கியக்கு ஆரம்ப கண்ட பிரமாணம் வந்து நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இருக்கும். ராக்கெட் விட்டா பிறகு ஆரம்ப கண்ட பிரமாணம் வந்து நோக்கி இருக்கும் கீழ் நோக்கி இருக்கு மேன் புவியீர்ப்பு ஆரம்புகள். அப்ப முதல் ஆரம்ப கண்ட பிரமாணம் மேல் நோக்கினதை பிளஸ் அடுத்தா ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இவருக்கு ஆரம்புகள் புவியீர்ப்பு ஆரம்புகள் கீழ் நோக்கி இருக்கும். அதை என்ன இருக்கணும் மைனஸா இருக்கணும். அப்ப இங்க என்ன மைனஸ் ஆகும்னா படித்திறன் மைனஸ் ஆகும். ஆனா வேகம் பிளஸ் தான். இப்ப என்ன வேகம் மேல தான் போகுது. அப்ப ராக்கெட் விடுவிக்கப்படக்கே மேலதான் போவார். ஆனா வேகம் குறைஞ்சு 0 ஆகணும். ஆனா படித்திறன் சரியான கூட இருக்கணும். முதல் கீர்ன படித்திறன் பாக்கி இப்ப கீர்ற படித்திறன் கூட. முதல் கீர்ற படித்திறன் என்ன இருக்கும்னா 1,2,5 -2. இப்ப என்ன படித்திறன்னா 10 மீட்டர்/செகண்ட் -2 படித்திறன் கூட இருக்கும். இந்த வேகம் 0 ஆகும். இப்ப வேகம் 0 ஆகிக்க இந்த துளிக்க எங்க நிக்க போகுது அதிக புள்ளில நிற்கும். அப்ப இந்த நேரம் என்ன இருக்கணும் 5 செகண்ட்ல இல்ல வேகம் 0 இருக்கு. என்ன நேரமா இருக்கு 45 செகண்ட் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு கேட்கலாம். அப்படின்னா அப்படி கேட்கல வேற 45 செகண்ட்ல வேகம் 0 ஆயிரும். இனி மேல போனா திருப்பி இருக்கணும் கீழே இருக்கணும். மேல போனா திருப்பி கீழே இருக்கணும். இதே படித்திறன் தான் பெறணும். ஆனா மைனஸ் வேகமா இருக்கணும். இதே படித்திறன் பெறணும் மைனஸ் வேகமா இருக்கணும் சொல்றோம்ங்களா. இதே படித்திறன் தான் மைனஸ்ல இருக்கணும். மேன் மேல் நோக்கின வேகத்தை பிளஸ் நடத்தா மேல போய் வேகம் 0 ஆனது திருப்பி கீழே போகுது. கீழே வரைக்கும் வேகம் மைனஸா இருக்கணும். அதே படித்திறன் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு மட்டும் கீரவணுமா இருந்தா தரையில வந்து படம் மட்டும் கீரவணும். தரையில வந்து படம் மட்டும் கீரவணுமா இருந்தா இந்த இடப்பெயர்ச்சிக்கு சமனான இடப்பெயர்ச்சி கீழே இந்த முக்கோண பரப்பு கீரவணும். இப்ப இவ்வளவு பரப்பு என்ன இருக்கும் எவ்வளோட 1000 மீட்டரா இருக்கு யோசிப்பியா இருந்தா. இந்த பிறப்பு என்ன இருக்கணும் இந்த பொருள் மேல போன தூரம் இருக்கணும். ராக்கெட்டோட விடுவிக்கப்பட்ட பிறகு திருப்பி என்ன மேல போய்க்க அதே அளவு பரப்பு வரக்கூடிய மாதிரி இந்த இயக்கம் இருக்கணும். அதாவது இது 45 செகண்ட் சரியா. இந்த 40 செகண்டுக்கு பிறகு பொருள் இயங்குற நேர்ம அளவு 20 செகண்ட். ராக்கெட் விடுவிக்கப்பட்ட பிறகு பொருள் மேல போய் கீழே வாரத்துக்கு நேரம் எடுக்குது 20 செகண்ட். அப்ப இதுல எவ்வளவு நேரம் போடணும் 60 செகண்ட் போடணும். கலைக்கிற பழங்க அவங்களுக்கு 20 கூட்டி போடணும். ஏனண்டா 5 செகண்ட்ல மேல போயிடும். அடுத்த 5 செகண்ட்ல கீழே பழைய இடத்துக்கு வரும். திருப்பி இன்னும் ஒரு 10 செகண்ட்ல தரைக்கு போகணும். தரையில படைக்கு என்ன வேகம் இருக்கும் 150 கண்டனாங்கல்ல -150 இருக்கணும். இந்த உயரத்தின் ட்ரிபிள் மடங்கு உயரம் கிட்டத்தட்ட வரக்கூடிய மாதிரி இருக்கிறோம் சரியா. ஒரு அறிவான புள்ளியா இருக்கிறவன மாதிரி தான் அப்படி இருக்கிறோம். நீங்க அப்படி எல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா அப்படி இருந்தா எல்லாம் கிருவா சரியா. இப்ப இந்த பரப்பின் பிரமாணம் நாங்க கேட்கல கேளில கேட்கல. ஆனா என்ன வேற இருக்கும் இது 1000 மீட்டர் இந்த பரப்பின் வேற இருக்கணும். 50 மீட்டர்/செகண்ட் கூட மேல போற தூரம் விலகணும். அதுல பெருமானம் அவ்வளவு வேற இருக்கும் 25 25. அப்ப இது 25 மீட்டர் போகுது
அப்ப இந்த பிறப்பின் பெருமானம் எவ்வளவு இருக்க போகுது? 1025 இருக்கணும். ஏண்டா மேல போற பெருமானம் ஃபுல்லா கீழே தான் வேணும். அப்ப இந்த மேல வார முக்கோண பிறப்பும் இந்த முக்கோண பிறப்பு இருக்கணும். அப்ப இந்த பிறப்பின் பெருமானம் என்ன இருக்கும்னா 1025 மீட்டர் இருக்கணும். சரியா? அப்ப ராக்கெட்ல இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த பொருள் மேல போற உயரம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு சொன்னா 25 மீட்டர். அது காரணம் தானே. ஏன் மேல் நோக்கி பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 2a போட்டா இறுதி வேகம் 0 மட்டும் போற தூரம் காணணும். விடுவிக்கப்படுற வேகம் 50. மேல் நோக்கி பாய்ச்சா மைனஸ் 2 தர 10 இன்டு இப்ப எவ்வளவு அந்த எச்சன் தான் காணணும் போற தூரம். இவன் இங்கால எடுத்து விட்டா 20 எச்சன் வரும். அந்த பெருமானம் என்ன இருக்கும்னா 50 தர 50 அந்த மாதிரி வரும். சைவரையும் பட்டி சரியாடா ரெண்டையும் இதையும் பண்ண விளையாட போகும் 25 100 அப்ப இது 75 வரும். அப்பயே மாறிச்சோன்னி அவ ஏச்சிന്റെ வருமானம் 75 மீட்டராம். ஏச்சிന്റെ வருமானம் அப்ப 75. அப்ப இது 1075. சொல்றது எதுனா 125 இதா அதுதான் இப்ப வேண்டாம். 25 5 அப்ப 125 125. அப்ப இது 1125 இருக்கும். இந்த கேள்வி கேட்கல. ஆனா காணவியா இருந்தா 1125 மீட்டர். நான் சொல்றப்படாதா மேல போன தூரம் 125 மீட்டர் அறியும் சுருக்கி பார்த்தா சரிதானே. இப்ப பி பார்ட் கேள்வியை பாரா. பி பார்ட் கேள்வியை பாரா. பி பார்ட் மேலே வினாடிகள் குறிப்பிட்ட ஏனைய நிலைமைகள் மாறாத இருக்க பொருள் ஏ ஆனது 50 மீட்டர் per செகண்ட் ராக்கெட் சார்பான வேகத்துடன் தரையை நோக்கி கீழ் நோக்கி வீசப்படுகின்றன கொண்டு இப்பகுதிக்கு விட அளிക്കുക ஒரு 2 வருமானம் ஒன்று இருந்தால் அப்ப ராக்கெட் சார்பான வேகம் தானே 50 மீட்டர் per செகண்ட். ராக்கெட் சார்பான வேகம் 50 மீட்டர் per செகண்ட் சொன்னா பொருளுக்குரிய உண்மையான வேகம் 50 இல்லை. சரியா? இந்த ராக்கெட் இப்ப தள்ளி விடுற மாதிரி ஆளு முதல் ராக்கெட்ல இருந்து விழுந்தது விடுவிக்கப்பட்டது. ராக்கெட் உள்ளுக்கு வச்சுக்கொண்டால் என்ன செய்யுது புஷ் பண்ணி அனுப்புற மாதிரி தள்ளி விடுற மாதிரி கேட்கணும். அப்ப ராக்கெட் தள்ளி விடுறதா இருந்தா இந்த பகுதிக்குரிய கேள்வி 3 கேள்விக்கு மேடம். பொருள் ஏயின் புவி சார்பான வேகம் பொருள் ஏயானது தரையாடை எடுக்கும் நேரம் பொருள் ஏ தரையாடையும் வேகம். இப்ப 50 மீட்டர் per செகண்டோட எங்களுக்கு மேல் நோக்கிய பொருள் ஏயானது 50 மீட்டர் per செகண்ட் ராக்கெட் சார்பான வேகத்துடன் தரையை நோக்கி கீழ் நோக்கி வீசப்படுதாம். இப்ப இந்த பொருளுக்கு என்னென்ன வேகம் இருக்கணுமா இருந்தா மேல் நோக்கி 50 வேகம் இருக்கணும். சரியா? அந்த ரொக்கெட் வேகம் பொருளுக்கு இருக்கும். போட் தெரியுதா? ரொக்கெட் வேகம் பொருளுக்கு இருக்கும். என்ன ரொக்கெட்ல இருந்து விடுவிக்கப்படைக்க ரொக்கெட்டுக்குரிய வேகம் இருக்கும். இப்போ ரொக்கெட் 50 கீழே தள்ளி விடுது. அப்ப கீழ் நோக்கி 50 வேகம் இருக்கு. கீழ் நோக்கி 50 மீட்டர் per செகண்ட் வேகம் இருக்க போகுது. முதல் விழுந்து அப்பன் ரொக்கெட்ல இருந்து விளைவிக்க அந்த ரொக்கெட்டின் வேகம் மட்டும்தான் இருக்க போகுது. சரிதானே? இப்ப ரொக்கெட் என்ன செய்யுது கீழ் நோக்கி அதை புஷ் பண்ணி அனுப்பி விடுது கீழே அமதி தள்ளி விடுற மாதிரி தள்ளிக்கு 50 நல்லது. 50 தள்ளி விட்டா இவற்றை விலையில் வேகம் என்ன வேற பண்ணா பூச்சிய பூமி சார்பான விலையில் வேகம் என்ன வேறக்கூடும் பூச்சி வேறக்கூடும். அப்ப நாங்க இது என்ன காணலாம்னு சொன்னா பூமி சார்பான இவற்றை பொருளுக்குரிய ஏய்க்குரிய வேகம் பூமி சார்பான வேகம் என்ன வேற பண்ணா பூச்சியமா இருக்கு. சரியா? அந்த இடத்துல ஏனென்றா ராக்கெட் கீழே 50 வரல போது நோமலா விடுவிக்கப்படுற பொருளுக்கு மேல 50 இருக்க போகுது. அப்ப விலையில் வேகம் என்று பார்த்தா பூச்சியம் பூமி சார்பான பொருளுக்கான வேகம். அதான் முதலாக வேண்டி பொருள் ஏன் பூமி சார்பான வேகத்தை கணிக்க கேட்டா பூச்சியம். சரியா? இரண்டாவது பொருள் ஏ தரையை அடைய இப்ப பூமி சார்பான வேகம் தானே பூச்சியம். பூமி சார்பான வேகம் பூச்சியமா இருந்து வேற கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்க்க வேண்டியா. அப்ப நீ கீழ் நோக்கி சமன்பாட்டை பாய்ச்சா தரையை அடையெடுக்கிற நேரம் காணணும். இறுதி வேகம் தெரியாது. ஆனா தூரம் தெரியும். எவ்வளவு தூரம் பெறணும் 1000 மீட்டர். அதே கேள்விதான் மாத்தி கேட்கிறான் ரொக்கெட் தள்ளி விடுற மாதிரி. இந்த 1000 மீட்டர் போதிருக்கே அந்த பொருள் விடுபட்டது இப்ப விடுபடாம தள்ளி விடுற மாதிரி. அப்ப நான் கீழ் நோக்கி என்ன செய்யலாம்னா எஸ் சமன் ஜூடி பிளஸ் அரை ஏடி வர்க்கத்தை கீழ் நோக்கி பாய்க்கிற அந்த பொருளுக்கு
எவ்வளவு தூரம் இயங்க வேணும்? 1000 மீட்டர் தூரம் இயங்க வேணும். இப்ப என்ன வேகம் ஆளுக்கு? பூஜ்ஜியம். அப்ப டியூட்டி அளவு பூஜ்ஜியமா இருக்கு. பூமி சார்பான வேகம் ஆளுக்கு பூஜ்ஜியம். தள்ளிவிடை. அப்ப கீழ் நோக்கி பாய்ச்சா சகண்டே வரும். அரைதர ஏந்த பெருமானம் புவியீர்ப்பு பண்புகள் எவ்வளவு நேரம் எடுக்கும் தான் காணப்படும் தலைக்கு வாரத்துக்கு. ஆக இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் பற்றி விடலாம். சரியா? அங்கால இங்கால ஏன்னா பூஜ்ஜியம் தேவையில்லை தானே. இவரை குறுக்க வரைக்கிறா டி வர்க்கம் சமன் 100 இன்டு 2 வரையணும். அப்ப டீன்ற பெருமானம் என்ன இருக்கும்னா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். சரியா? அவ்வளவும் ரூட்டுக்கு வந்தா 100 தர 2 வரும். 100 வெளியில எடுத்தா 10. ருத்துவுக்கு பெருமானம் திறப்பதுக்கு எவ்வளவு? 1.4. ருத்துவுக்கு பெருமானம் 1.4. அப்ப என்ன விட 14 செகண்ட் இருக்கும் விட கீழே வாரத்துக்கான நேரம். சிவா பொருளே தரையை அடையெடுக்க நேரம் 14 செகண்ட். கடைசிக்களி பரவா மூன்றாவளி. பொருள் தரையை அடையும் போது வேகம் இது. இப்ப தரையை அடையக்கு என்ன வேகம்னு கவனமா இருந்தா கீழ் நோக்கி வீசமன் ஜூசை ஏற்றியே வைக்கலாம். இல்லையா? இதுல கீழ் நோக்கி வீசமன் ஜூசவை ஏற்றிய பாவிச்சாலே என்ன செய்யலாம்டா அவிய காணலாம். இறுதி வேகம் ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். ஆரம்ப கண்ட பிரமாணம் புவியீர்ப்பு பண்புகள் எவ்வளவு நேரத்தில் வரப்போகுது? 14 செகண்ட் வரப்போகுது. சரியா? எவ்வளவு இருக்கு? 140. அப்ப இறுதி வேகத்தின் பிரமாணம் 140 மீட்டர் செகண்ட் -1. இறுதி வேகம் 140 மீட்டர் per செகண்ட். சரியா? கிட்டத்தட்ட இது 10வது பேப்பர். கூடுதல் எஸ்ஏ கேள்வி தான் செய்யறேன். கொஞ்சம் எஸ்ஏ கேள்வி செய்து முடிய விட்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியும் வரும். எஸ்ஏ கேள்வி கொஞ்சம் பார்க்க விட்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியும் என்ன மெக்கானிக்ஸ்ல வர எஸ்ஏ விதவிதமா அவ்வளவு போட்டுக்கொண்டு இருக்கலாம். முடிவில் எண்ணிக்கையான பேப்பரை எழுதி போட்டுக்கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் கேள்வி செய்யக்கூட உங்கள் அனுபவம் மாதிரி நிறைய கேள்வி. உதாரணமா நோமலா நீங்க ஒரு 10 கேள்வி எஸ்ஏ கேள்வி செய்தாலே மெக்கானிக்ஸ்ல வர புது கேள்வி செய்யலாம். என்ன கூட திருப்பி அந்த ஒரே இதான விரப்பது ஒரே பாணியில. சரிதானே? அப்ப அதால மெட்ட பாடங்களும் செய்யலாம். லைட்ல சவுண்ட்ல ஹீட்ல எல்லாம் முட பேப்பரா போட்டு செய்ய நிறைய கேள்வி செய்யலாம். அதுக்கு முதல் முட பேப்பர் செய்ய போற மாதிரி இருந்தா ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்யற அனுபவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இப்ப நீங்க மெக்கானிக்ஸ்ல பெரும்பாலானாக்க ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வி எஸ்ஏ செய்து பார்த்துருப்பேனதுக்காக நான் முட பேப்பர் செய்து கொண்டிருக்கிறேன். இனி சவுண்ட்லயும் லைட்லயும் பாஸ் பேப்பர் கேள்வி செய்து முடிக்க முட பேப்பர் கேள்வி செய்ய நல்லா இருக்கு. சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி வளமையா நடக்கிற கிளாஸ்ல பாஸ் பேப்பர் செய்யணும். வளமையா நடக்கிற கிளாஸ் வழியா பாஸ் பேப்பரா எல்லா வகுப்புலையும் போறது. வெளிமாவட்ட புள்ளியா இருந்தான்னு எல்லா கிளாஸ்லயும் பாஸ் பேப்பருக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யணும். பாஸ் பேப்பரும் செய்து இந்த முடல் பேப்பர் சொன்னா பாஸ் பேப்பரை கொஞ்சம் மாத்தின மாதிரியான கேள்வி அதுகளையும் செய்து பார்த்து அனுபவம் அடிப்பீங்களா இருந்தா பிசிக்ஸோட பிரச்சனை வராது. பிறலையே கொண்டு வராது. பிரமாண்டம் சொல்லி பயப்பட தேவையில்லை. வளமையா ஒரு பாடம் இதுக்கு. அந்த பாடத்தை அந்த பாடத்துக்கு ஏற்ற முறையில படிச்சா சரி. எந்த பாடம் எப்படியோ அந்த பாடம் அப்படித்தான் படிக்க வேணும் படிப்பிக்கையும் வேணும். நீங்க பயாலஜி மாதிரி இதை படிச்சாலும் சரி வராது. கெமிஸ்ட்ரி மாதிரி படிச்சாலும் சரி வராது. பிசிக்ஸ் இருந்தா பிசிக்ஸ் மாதிரி படிக்கணும். பிசிக்ஸ் மாதிரி படிப்பிக்கையும் வேணும். நான் சொல்ல வர விஷயம் ஒரு 5 எஸ்ஏ செய்து பார்த்தாலே 6வது எஸ்ஏ உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி தான் கேள்வி செய்து பார்க்குவோம். 5000 எஸ்ஏ செய்து பார்த்து உங்களால ஒரு எஸ்ஏ செய்ய முடியாம இருக்கிறா இருந்தா நீங்க அந்த செய்து பார்த்த முறப்புல அந்த எஸ்ஏ கேள்வி அணுகின முறை பிள்ளையா இருக்கு. ஒரு 1000 எஸ்ஏ 10,000 எஸ்ஏ செய்து உங்களால புது எஸ்ஏ செய்ய முடியாம இருக்கிறா இருந்தா நீங்க அதை செய்த விதப்புல அதாவது கேள்வி
விடை என்ன மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறாய். அதுல என்ன நடக்குதுன்ற மாதிரி விளங்கையில நீ ஏன் இதை இப்படி செய்யறாங்க இந்த மாதிரி விளங்கையில ஏன் இது இப்படி செய்யறாங்க மாதிரி விளக்கம் அப்படி செய்து கொண்டிருப்பியா இருந்தா 5 செய்து முடியும் உனக்கு 6வது செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் உண்மை. அந்த ஐடியா அப்படி பட்டுரும். இவர் வளமையே இதைத்தான் கேட்கிறார், இனியும் இதைத்தான் கேட்க போறார், புதுசா ஒன்று கேட்க மாட்டார். இப்ப ஒரு ஆளை பழையனா ஒரு ஆளை பற்றி நீ வடிவா கதைப்பே இல்லை. அவன் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆளோட ஒரு மணி சில பேர் ஒரு மணித்தியாலம் பழையினாலே அவன் அப்படித்தான் அந்த மாதிரி சொல்லுவேன். அவன் இயல்பே அது கதைப்பே இல்லை. அதே மாதிரி இந்த பேப்பர் செட் பண்ற அவன் மைனோட பிடிபடும். இது நான் செட் பண்றேன், இதே ஃபைனல் பேப்பர் செய்ய பாஸ் பேப்பர் செய்ய போறீங்களா இருந்தா அந்த பாஸ் பேப்பர் செய்ய அந்த பாஸ் பேப்பர் செட் பண்றாங்களுக்குரிய மைண்ட் செட் பிடிபடும். இதைத்தான் கேட்க போயின்னு வேற முதலே பிடிபட்டு கேள்வி வாச்சு கொண்டு போய்க்கு அதுக்கு தான் நிறைய கேள்வி செய்து பார்க்கறது. அதே இந்த மைண்ட் செட்டை பிடிக்கிறதுக்காக என்னத்தை கேட்க வேணும்னு வாங்கிடும் உடனே. ஒரு ஆளை பற்றி தெரியாட்டி முதலே உனக்கு ஒரு அறிமுகம் உள்ள ஒரு ஆள் விரும்ப இருந்தா நீ பயப்படுவாய். கொஞ்சம் சின்ன சின்ன காய்ச்சாலும் கோவப்படுறானோ எனக்கு போய் பயப்படுவாய். ஆனா காய்ச்சி பார்த்தா அப்புறம் அது ஒரு பம்பல் அடிக்கிற ஆளாண்டு மாதிரி பழைய தெரியும். அது பம்பலா அல்லது ஒரு லூஸ் ஆண்ட மாதிரி எல்லாரும் பார்க்கல இல்ல டிப்டப்பா இருப்பாங்க. ஒருக்கா போய் கதைச்சா அப்புறம் தெரியும், பழையனா அப்புறம் தெரியும் எப்படியான ஆளாண்டு மாதிரி. அதே மாதிரி தான் இது ஒரு ஆளுட மைண்ட் செட் உங்களுக்கு வடிவா புரிவிடணுமா இருந்தா இந்த பேப்பர் செட் பண்ற விஷயம் புரிவிடணுமா இருந்தா வளமையா என்னத்தை கேட்பாருன்ற மாதிரி உனக்கு விளங்கிருக்கணும். சரியா? இதுவே ஒரு ஞானியா இருந்தா ஒரு ஆளை பார்த்துருவனையே கணக்கு போட்டுருவான். இவர் இப்படித்தான் மாதிரி நீ எப்படி கணக்கு போடுவீ? போட மாட்டேதான். ஞானியா இருந்தா உதாரணம் ஒரு கேள்வியை இப்ப நான் உதாரணமா நிறைய கேள்வி செய்யுது அதுக்காக நான் ஞானி என்று சொல்ல வரையில இப்ப நிறைய கேள்வி பிசிக்ஸ்ல உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா இருந்தா நீ உடனே பிடிச்சிருவா விஷயம். உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா பிசிக்ஸ்ல? இல்ல இப்பதான் நீ அனுபவப்பட்டு கொண்டு வாராய், இப்ப நான் படிச்சு கொண்டு போயிடுறாய். அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும்? அந்த கேள்வி செட் பண்ற ஆளக்கூடிய அந்த மைண்ட் செட்டை நீ வளர்த்து கொள்ள வேணுமா இருந்தா கொஞ்சம் கேள்வி செய்து பார்க்கத்தான் வேணும். சரியா? கொஞ்சம் கேள்வி செய்து பார்த்தா தான் அந்த அனுபவம் பெறும், இல்லாட்டி வராது. அவர்கிட்ட மைண்ட் செட் பிடிபடும். அவர் இதைத்தான் இப்ப வளமே இந்த ராக்கெட் கேள்வி வந்து பாஸ் பேப்பர் கேள்வி செய்தார். அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கிற கலாம் தான். ஏன்னா பாஸ் பேப்பர் கேள்வி தான் படிக்கணும், புதுசான படிக்க தேவையில்லை. சரியா? நிறைய கேள்வி செய்து பார்க்கணும். இதை மட்டுமண்டி இல்ல, நான் செய்து விடுற கேள்விகள் மட்டுமண்டி இல்லாம நீங்க நிறைய கேள்வி செய்து பார்த்தா அனுபவம் பெறும். நிறைய கதைச்சா உங்களுக்கு நல்லா இருக்காது. நிப்பாட்டுவோம் காணும். சரியா? சூமில் இருக்கிறார்கள் நேரடியா விடுறார்கள், நேரடியா விடலாம். இன்றைக்கு போதும். வார வெள்ளிக்கிழமையும் கிளாஸ் இருக்கு, வெள்ளி ஜாயின் பண்ணி கொள்ளலாமே. வார வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு எஸ்ஏ கேள்வி வரும். வார வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ணி கொள்ளுங்க மிஜா.